இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பிளானர். இது எப்படி நான் ரெடி பண்ணேன்னு காமிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஒரு வியூ காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் எப்படி பண்ணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இது கொஞ்சம் நேரம் தேவை, பொறுமை தேவை, ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு தான் இந்த வீடியோவும் பிடிக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இயர்ஸ்க்குள்ளது இதோட முடிஞ்சிடும். அடுத்தது மந்த்துக்குள்ளது. அதுலேருந்து ஜனவரின்னு போட்டிருக்கேன், மந்த்து ஸ்டார்ட் ஆகும். இது 2 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். இயர்ஸ்க்குள்ளதை பார்ட் 1 ஆகும், மந்த்துக்குள்ளதை பார்ட் 2 ஆகும். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குங்கிறதுனால 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். இதோட முடிஞ்சிடும் ஜனவரி. அதுக்கப்புறம் பிப்ரவரி. இதேமாரி கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு எனக்குள்ள ஐடியாவே இல்லாமல் ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு எத்தனை பேஜஸ் வருங்கிறத கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். 3 நோட்டு தேவைப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன செஞ்சேன், 3 நோட்டுக்கும் ஃபுல்லாக பார்டர் மாதிரி கோடு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கீழே நம்பரும் எழுதிக்கிட்டேன். டோட்டல் பேஜஸ் 325 வந்துச்சு. நெக்ஸ்ட்டு எல்லாமே கோடு போட்டுட்டு நம்பரும் போடுறதுக்கு டைம் 1 hour ஆச்சு கரெக்டாக 3 நோட்டுக்கும். நெக்ஸ்ட் என்ன செஞ்சேன், ஃபஸ்ட்டு பேஜில் இன்டெக்ஸ் கொஞ்சம் எழுதிக்கலாம், இயர்ஸ்குள்ளே இன்டெக்ஸ் இந்த பக்கம் எழுதிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதை எழுதிக்க அந்த பேஜை அப்படியே விட்டுட்டேன். பேக் சைடு 2021 மெமரிஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். என்னென்னா எழுதிக்கலாம்னா 2021 இம்பார்ட்டண்டான ஏதாவது நடந்ததெல்லாம் எழுதி வச்சுக்கலாம், அதை நோட் பண்ணுறதுக்காக இந்த பேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் 2022 பிளானர்னு சொல்லி பெருசாக எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது ஃப்ரண்ட் பேஜாக இருக்கிறதுனால கொஞ்சம் லுக்காக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் கார்டு வந்தது. அதில் 2 சைட்லேயும் ஃப்ளார் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதை 2 கட் பண்ணி 2 சைடு கார்னர்லேயும் ஒட்டியிருப்பேன். ஃபைனல் லுக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜில் எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது பிளான் பண்ணியிருந்தது காலண்டர். ஆனால் இந்த 2022 பிளானர்னு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அது புள்ளி புள்ளியாக பின்னாடி தெரியுது. அதில் 2 பக்கமும் காலண்டர் எழுதுனா அப்படியே ஒரு மாதிரி தெரியும்னு சொல்லிட்டு அந்த பேஜை அடுத்த பேஜுக்கு மாற்றிட்டு அதுக்கு அடுத்த பேஜில் எழுத வேண்டியதை இந்த பேஜுக்கு மாற்றி எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு விசன் போர்டு எழுதியிருக்கேன். விசன் போர்டெலாம் என்னத்துக்குன்னா, இப்போ நீங்கள் கார் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படிலாம் நினைக்கிறீங்களா, அது ஒரு ஃபோட்டோஸாக எடுத்து இதில் ஒட்டி வச்சுக்கிட்டு அது பார்க்க நம்மளுக்கு தோணும், நம்ம செய்யணும், வாங்கணும், பண்ணணும். அது மாதிரி அதுக்காக அந்த விஷன் போர்டு அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நான் 3 பார்ட்டிஷனாக கீழே பிரித்து விஷ் லிஸ்ட்டு, அஃபர்மேஷன், ரிமெம்பர் 3மே இது பண்ணியிருப்பேன். இப்போ ஏதாச்சும் இது நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறத விஷ் லிஸ்ட்டில் வைக்கலாம். அதுக்கப்புறம் இது செஞ்சே ஆகும் இந்த வருஷத்தில் அப்படின்னு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறது உறுதிமொழியில் எழுதி வச்சுக்கலாம். அப்புறம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுலாம் நினைவில் கொள்ளு, ரிமெம்பரில் தூக்கி எழுதி வச்சுக்கலாம். இதெல்லாம் வருஷத்துக்குள்ளது. ஓகே, நெக்ஸ்ட்டு பேஜில் காலண்டர் 2 பக்கமும் மேலே கோடு போட்டு காலண்டர் 2022 அப்படி சொல்லிட்டு எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு பேஜை 6ஆக பிரிச்சிருப்பேன். 2 பக்கமும் மொத்தம் 12 மந்த்தாக, அதனால் 6 பிரிச்சிருப்பேன். பிரிச்சுட்டு அதில் சைடில் ஜனவரி, பிப்ரவரி இந்த இடத்துல இருந்தாலும் அதுக்கும் கோடு போட்டு பிரிச்சுக்கிட்டு கேலண்டரை நோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இதுதான் ஃபைனல் லுக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜில் இயர் கோல் 8 பார்ட்டாக பிரிச்சிருப்பேன். எப்படின்னா, எனக்கு தகுந்த மாதிரி ஹெல்த்து, பர்சனல், ஃபினான்சியல், கெரியர், ஸ்டடி, ப்ரேயர், மெமரைஸ், அதர்ஸ். இப்போது ஹெல்த்துக்குன்னா இப்போ சுகர் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சுகர் இந்த வருஷத்தோட போயிடணும், அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும், அது மாதிரி நினைக்கிறது. கெரியரில் இது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸ்டடீஸ் இப்போ காலேஜில் உள்ளவங்க யாராச்சும் அரியர் வச்சுருந்தாங்கன்னா, இந்த அரியரை இந்த வருஷத்தோட நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அதுமாரி என்னென்ன வேணுமோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் ஃபைனல் லுக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜில் குவார்ட்டர்லி கோல்ஸ்னால் 3 மந்த்ஸ்க்கு ஒன்று நம்ம ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது.
அதுதான் குவார்ட்டர்லி கோல் சொல்லுவாங்க. 3 மந்த்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஜான் டு மார்ச், ஏப்ரல் டு ஜூன், ஜூலை டு செப்டம்பர், அக்டோபர் டு டிசம்பர். அது வந்து நான் 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். அந்த பேஜை பிரித்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு ஒரு பாக்ஸ்லேயும், ஏப்ரல், மே, ஜூன் அது இன்னொரு பாக்ஸ்லேயும், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அது ஒரு பாக்ஸ்லேயும், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அது ஒரு பாக்ஸ்லேயும் எழுதியிருப்பேன். இதான் ஃபைனல் லுக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் கீப் டு க்ளீன். கீப் டு க்ளீன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு பேங்கில் வச்சு ஃபுல்லாக ரவுண்ட் போட்டு செஞ்சுருப்பேன். இது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து டெய்லி க்ளீன் பண்ணுறது, வீக்லி க்ளீன் பண்ணுறது, மந்த்லி க்ளீன் பண்ணுறது, பை வீக்லி 2 வீக் ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறது, குவார்ட்லி 3 மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறது, இயர்லி வருஷத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறது. இதுதான் நான் பிளான் பண்ணது. 6 சர்க்கிள் போட்டால் போதும். நான் ஒரு ஃப்ளோவில் வந்து 8 சர்க்கிள் போட்டுட்டேன். ஏன் சரி 2 இதை ஏன் வேஸ்ட்டாக விடுவானுன்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து சும்மா பை குவார்ட்லி 3 months ஒன்ஸ்ன்னு எழுதியிருப்பேன். ஒரு இதில் எக்ஸ்ட்ரா க்ளீனிங் எழுதியிருப்பேன். இதான் ஃபைனல் லுக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து மூவிஸ், புக்ஸு, ட்ராவல் லிஸ்ட்டு 3மே ஒரே பேஜில் கொண்டு வந்திருப்பேன். நான் வந்து மூவிஸ் பார்க்க மாட்டேன், புக்ஸ் படிக்க மாட்டேன், ட்ராவல் எங்கேயும் போக மாட்டேன். அதனால இந்த பேஜ் எனக்கு வந்து அவ்வளோ யூஸ் கிடையாது. ஸோ வந்து ஒரே பேஜில் கொண்டு வந்துட்டேன். இது வந்து நார்மலாக நீங்கள் பிளானர் கடையில் வாங்கினீங்கன்னா எல்லாத்துக்கும் தனித்தனி பேஜாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மூவிஸ்க்கு மூவிஸ் பாக்ஸ் மாதிரியும், புக்ஸுக்கு புக்ஸை அடுக்கி வச்சுருக்க மாடல் மாதிரியும், ட்ராவலுக்கு சும்மா கோடு போட்டும் ரெடி பண்ணியிருப்பேன். இதான் ஃபைனல் லுக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து பிஸ்னஸ் ப்ராஃபிட் லாஸ் டீட்டெயில் தேவைப்படுது. எனக்கு ஆன்லைன் ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணுறேன், அதுக்கு தேவைப்படுது. அதுக்காக இந்த பேஜ் மந்த்லி எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு தெரியணுங்கிறதுனால இந்த பேஜை வந்து 3 பார்ட்டிஷனாக பிரிச்சிருப்பேன். மந்த்து, ப்ராஃபிட்டு, லாஸ் அப்படின்னு. மந்தில் வந்து ஜனவரி டு டிசம்பர் எழுதியிருப்பேன். கீழே டோட்டல் எழுதியிருப்பேன். இது வீடியோ கிளிப்பு ஒழுங்காக ஷூட் ஆகலை, அதனால் வந்து ஃபைனல் லுக் மட்டும் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபைனல் லுக். ஓகே, நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து சேவிங்ஸ், இன்கம், எக்ஸ்பென்ஸ். ஒரு மந்த்துக்கு வந்து எவ்வளோ சேவிங்ஸ் நம்ம பண்ணுறோம், எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோங்கிற டீட்டெயில் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்காக இந்த பேஜ் ஃபஸ்ட்டு வந்து 4 பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்கேன் பேஜை. ஃபஸ்ட்டில் மந்த்து, 2வது சேவிங்ஸு, அப்புறம் இன்கம், அப்புறம் எக்ஸ்பென்ஸு. மந்தில் வந்து ஜனவரி டு டிசம்பர் எழுதிட்டு கீழே வந்து டோட்டல் எழுதிட்டேன். ஃபைனல் லுக்கு, பார்த்துக்கோங்க. பேஜில் வந்து யூடியூப், மை ஐடியாஸ்னு 2 பார்ட்டிஷன் பிரிச்சிருப்பேன். யூடியூப்னு எதுக்கு பிரிச்சிருக்கேன்னா, யூடியூப் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து 100 சப்ஸ்கிரைபர், 1000 சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு மைல் ஸ்டோன் தான். அந்த இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் யூடியூப் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மை ஐடியாஸ். ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு ஐடியா வந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் போன வாட்டி ஆன்லைன் ரீசனிங் பிஸ்னஸ் போன இயர் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வருஷம் யூடியூப். இதுமாதிரி ஏதாச்சும் ஐடியா வந்தால் நோட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி மை ஐடியாஸ் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ இதோட முடியும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து மந்த் எப்படி பிளானை ரெடி பண்ணுறேன்னு போடுறேன். இதான் ஃபைனல் லுக்கு, பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.